தயவு செய்து சொல்ற, வீட்டுக்குள்ளேயோ எங்கேயோ நம்மளுக்கு இப்படிப்பட்ட கெதிகள் வராதபடி இருக்கிறதுக்கு, நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு ஜபத்தை வீட்டுல போடுங்க. நான் எங்க போனாலுமே, எந்த பிரசங்கத்திலுமே நான் சொல்ற காரியம், ஜபத்தை வீட்டுல வைங்க, பைபிளை வீட்டுல வைங்க. சும்மா வச்சுக்காதீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து படிக்காதீங்க, டெய்லி எடுத்து படிங்க. நான் மனம் திருமண நாட்களில 16 வயசுல ஒரு நாளைக்கு 25 அதிகாரம் வாசிப்பேன். அந்த 25 அதிகாரம் எங்க போனாலும் விடவே மாட்டேன். 25 அதிகாரம் வாசிப்பேன். வாசித்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். எனக்கெல்லாம் சின்ன வயசுல பாத்தீங்கன்னாக்கா டீச்சர் இருக்கிறாங்க, நான் சொல்றேன், இந்த மேப் கொடுத்துருவாங்க பாத்தீங்களா எக்ஸாமுக்கு. அதுல சொல்லிடுவாங்க இமாச்சல் பிரதேஷ் எங்க இருக்குது, மத்திய பிரதேஷ் எங்க இருக்குது, தமிழ்நாடு எங்க இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அந்தந்த பிராக்கெட்ல எழுதணும். உண்மையா சொல்றேன், ஏன்னா நான் டிஎல்சி ஸ்கூல்ல படிச்சேன். எங்க மாமா தான் டீச்சரு, எங்க அத்தை தான் டீச்சரு, எங்க இன்னொரு அத்தை தான் டீச்சரு. அதனால என்ன பண்றது, பேப்பரை வாங்கி குடுத்துருவாங்க, காப்பி அடிக்க சொல்லிடுவாங்க, எழுதி அவங்களே. அப்படிதான் போலன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்படிதான் போல எக்ஸாம்னா நினைச்சுக்கிட்டேன் நான். சோ இந்த மேப் எழுத சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன், மத்திய பிரதேசம் எங்க எழுதணும், நல்ல கேரளால போய் எழுதுவேன். என்ன தமிழ்நாடு எங்க எழுதணும், கீழே எழுதணுமா, அதை தூக்கின்னு போய் ஹரியானால எழுதுவேன். ஒன்னும் தெரியாது. ஆனா 16 வயசுல ஆண்டவரை ஏத்துக்கிட்டப்போ இந்தியா மேப்பை போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்தியா மேப் போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். நிறைய நேரங்களில கண்ணை திறந்து பார்ப்பேன். என்னுடைய ஒரு சொட்டு தண்ணீரை ஒரு ஸ்டேட்ல இருக்கும். 17 வயசுல எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆண்டவர் கொண்டு போனாரு, ஊர் சுத்தத்துக்குள்ள ஊழியம் செய்யறதுக்கு. ஊழியம் செய்ய எங்க அப்பா தைரியமா அனுப்பி விட்டாங்க. என்ன முதல் போறேன், ஒன்னும் தெரியாது, ஒரு பாஷை தெரியாது. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து என்ன ஏத்துறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. பிஷப் கூட இருக்கிறார், அண்ணன் அக்கா எல்லாருமே ஊழியத்துல எல்லாரும் அழுகுறாங்க. என்ன பார்த்து, ஐயோ என்ன இவ்வளவு போறிய, நீ போறிய, எவ்வளவு தூரம் போறிய, எவ்வளவு தூரம், கோரக்பூர் நேபாள் பக்கத்துல போற. ஒரு அழ வரல. ஆண்டவருக்காக ஒரு துடிப்பு செய்யணும், ஓடணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், எதையாவது செய்யணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணுமே தெரியாத என்ன இந்தியா மேப் போட்டு ஜெபம் பண்ணதுக்கு 17 வயசு இந்தியா ஃபுல்லா சுத்தி காட்டினாரு. அதுக்கப்புறம் பார்த்தேன், இந்தியா மேப்பை ஜோம் பண்றதுக்கே இந்த அளவா, வேர்ல்டு மேப்பை போட்டு ஜோம் பண்றான் ஆண்டவன் சொல்லிட்டு வேர்ல்டு மேப்பை செவத்துல ஒட்டிட்டு வேர்ல்டு மேப்பை போட்டு ஜோம் பண்ண உலகம் ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சாரு. அதான் நம்ம தேவன். அவர் அனுபவிங்க. வாலிப பசங்களா இங்க நிறைய பேர் இருக்கிறீங்களே, அவர் அனுபவிங்க. உங்க ஏஐஜி தான் சாட் ஜிபிடி, அப்படியே அதுக்கு போய் கேட்க வேண்டியது, வாட் கேன் ஐ டூ நெக்ஸ்ட் இயர், கோ அண்ட் டை. அது ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அது சொல்லும், கோ அண்ட் டை. அப்படித்தான் போன வாரம் யாருக்கும் சொல்லிடுச்சான், அது போய் செத்துட்டாங்க, அப்படியே செத்துட்டாங்க. ஏஐ சொல்லிச்சான், நீ போய் செத்துரு வேடாம், செத்துட்டாங்க.